வணக்கம். கிரீன்டிக் சேனல் நண்பர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய காணொலியானது 1008 சிவலிங்க கோவில். இந்த உலக புகழ்பெற்ற சிவலிங்க கோயில் எங்கே இருக்குன்னா, சேலத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி அரியானங்கிற ஊரில் கோயம்புத்தூர் பைபாஸ் ஒட்டி அந்த கோயில் அமைஞ்சிருங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்ம இந்த உலக புகழ்பெற்ற 1008 சிவலிங்க கோயிலுக்கு நம்ம இந்த காணொலி மூலமாக போய் வரலாம். இந்த கோயில் ஒரு சிறிய மலைப்பகுதிங்க. இந்த காணொலியை நம்ம பார்க்குறப்பது நடந்து போய் வர மாதிரியும் வண்டியில் போய் வர மாதிரியும் பார்க்குறோம். நானும் எங்கள் வீட்லேயும் 2 வீலரில் வந்துட்டேங்க. வண்டி நிறுத்திட்டு முதல்ல நம்ம தரிசிக்க வேண்டியது அப்பன் விநாயகர் பெருமானை. இந்த பங்குனி மாதம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் நானும் எங்கள் வீட்லேயும் மாலை 4 மணிக்கு இங்கே இந்த கோயிலில் வந்திருக்கிறோம். விநாயகர் மிஷன் நுழைவு வாயில் வழியாக இது பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதனால் நம்ம அங்கே வீடியோ எடுக்க முடியல. இப்போ இங்கே அடிவாரத்தில் மலை அடிவாரத்துலேருந்து இப்போ நம்ம வீடியோ தொடங்கலாம் நண்பர்களே. இந்த 1008 சிவலிங்க கோயிலுக்கு நீங்கள் வண்டியில் வரும்பொழுது இரு பக்கம் உள்ள பச்சை பசேர்னு மரங்கள், சிலு சிலுன்னு காற்று, உண்மையிலேயே மனசு ரொம்ப அமைதியாகுதுங்க. என்னோட கீழே அடிவாரத்தில் முதல் தரிசனமாக அப்பன் விநாயகர் பெருமான் பார்க்குற மாதிரி இங்கே வண்டியில் வந்தாலும் முதல்ல அப்பன் விநாயகர் பெருமான் தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் எல்லா சிவலிங்கத்தையும் பார்த்து வரலாம். இது 780, 779. பிள்ளைகளுக்கெல்லாம் பரிச்சு முடிஞ்சு விடுமுறை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் நீங்கள் குடும்பமாக பிள்ளைகளை கூட்டி வந்து
நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு ஆன்மீகத்தை வளர்த்தெடுக்க இந்த மாதிரி திருக்கோயிலுக்கெல்லாம் நீங்கள் கூட்டி வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு நமது கிரீட்டிங் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வண்டியிலே வந்ததுனால இங்கே வழிபாதையில் இருக்கிற சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு இப்போ ராஜேஸ்வரி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இதுதாங்க மலை உச்சியில் உள்ள ராஜேஸ்வரி ஆலயம். இந்த வெளிச்சத்துலேயே முடிஞ்ச வரைக்கும் 1008 லிங்கத்தையும் கவர் பண்ணணுன்ட்டு நம்ம எய்மு. இப்போ குடும்பமானவருக்கு எடுத்தாச்சு. நம்ம திரும்ப கீழே போய் மூலவர்கிட்ட இருக்கிற சிவலிங்கத்துக்கு கவர் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்து ராஜேஸ்வரன் ஆலயத்துக்கு திரும்ப வந்து இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம திரும்ப ராத்திரி கீழே இறங்கணும். இப்போ அடிவாரத்துக்கு கீழே போய் நம்ம அங்கேருந்து நடைபாதையாக 1008 சிவலிங்கத்தை தரிசித்து வருவோம். கோவிலிருந்து இறங்கி வரும் வழியில் சில நண்பர்களை பார்த்தங்க. அவங்க என்ன சேனல்னு கேட்டு நம்மகிட்ட விசாரித்தாங்க. அப்புறம் கிரீட்டிங் சேனல் சொன்னோன்னா கிரீட்டிங் சேனல் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அவங்க அன்புக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம விடுபட்டுட்டு நம்ம அடுத்த அடிவாரத்துக்கு திரும்ப வந்து அப்பன் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு விடுபட்ட 1008 சிவலிங்கத்தை நடந்து போய் தரிசிச்சுட்டு வரலாம். வாங்க நண்பர்களே, நம்ம திரும்ப அடிவாரம் வந்துட்டோங்க. இந்த வழியாக தான் நம்ம நடந்து போய் 1008 சிவலிங்கத்தை தரிசிக்க போகணும். இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் ஓம்லிங்கேஸ்வரர் தான் முதல்ல. ஓம் இரளீஸ்வரர். 92 ஓம் உருத்திரகோடீஸ்வரர். அடிவாரத்துலேருந்து நடந்து வந்து முதல்ல பார்க்குறது ஐஸ்வர்யலட்சுமி பெருமாள் கோவில். ஆஞ்சநேயர். நாராயணன். லட்சுமி ஐஸ்வர்யர். ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அன்னை. ஸ்ரீ தனகிரி. சர்க்காதிபதி. நம்ம பார்க்க இருக்கிறது 2ஆம் நிலையா ராமர் பட்டாபிஷேக கோவில். கோயில் உட்பகுதியில் 8 லட்சுமிக்கும் இங்கே தனித்தனியாக சிலை இருக்குது. லட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, ஸ்ரீ தனலட்சுமி. ராமாயணத்தில் ராமர் பட்டாபிஷேகம் நிகழ்வை இங்கே அப்படியே சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து 892
ஓமுவாழை மலைநாதேஸ்வரர். அப்படியே வரிசையா மூன்றாம் நிலையாக நாம் பார்க்க இருக்கிற கோவில் அருள்மிகு ஐயப்பன் கோவில். தர்மசாஸ்தா கோவில். அடுத்து நான்காம் நிலையாக பார்க்க இருக்கிற கோவில் ராம பக்தனாகிய அனுமன் ஆஞ்சநேயர் கோவில். இது 249ங்க. ஓமூர்த்தீஸ்வரர். மூலவர் சன்னிதானம் வந்துட்டாங்க. நம்ம அப்பன் சிவபெருமான் மூலவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி முடிக்கப்படாத கோபுரம் ஒன்று என்னன்னு தெரியல, காரணம் தெரியல. அந்த கோபுரத்துக்கு எதிர்த்தில் முருகன் கோவில். ஆறுபடை வீடும் குறிப்பிடும் வகையில் முருகன் கோவிலுங்க. ஆறுபடை வீடு முருகன் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு மூலவர் சன்னிதானத்துக்கு நம்ம திரும்பும்போது நம்மளை வரவேற்கும் முகவரியாக அப்பன் விநாயகர் பெருமானின் அவதாரமாக ஒரு யானை, இங்கே அழகிய யானை இருக்குங்க. யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம அப்பன் சிவபெருமானை வணங்க செல்லலாம். நாட்டவருக்கும் நிறையவா போட்டு குரு பகவான். காசிலிங்கேஸ்வரர். அன்னை கஜலட்சுமி. இது 63. ஓம் கம்பிகேஸ்வரர். பார்க்கட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பன் முருகன், தமிழ் கடவுள் முருகன். வள்ளி தெய்வ யானையோட அப்பன் முருக கடவுள். ஓம் சிதம்பரேஸ்வரர். பிரம்மதேவர். சரஸ்வதி அம்மா. சண்டிகேஸ்வரர். கோபுரம் நுழைவு வாயில காலபைரவர்.
பாரு யானை எவ்வளோ அழகா. இவங்க நுழைவு கோபுரம், ராஜகோபுரம் இன்னும் கட்டாமல் இருக்காங்க, என்னன்னு தெரியல. இறைவனுக்கு பூஜை நடக்குதுங்க. இறைவனுக்கு பூஜை நடக்குது. லிங்கேஸ்வரர் மின்னொலியில் கோயிலை பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. கூட அழகு கூட சேருது. திரு ஓம் சக்தி விநாயகர். அப்பன் சிவபெருமான் தரிசனம் முடிச்சுட்டு தாங்க இப்படி போனீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம். மாலையிலையும் பார்த்தாச்சு. இப்போ விண்ணொலியில் பக்கம் இன்னும் அழகாக இருக்குது. ராஜராஜேஸ்வரி ஆலயம். ராஜராஜேஸ்வரி அன்னை. படிக்கட்டில் தான் இறங்கி போகிறோம். பார்த்து